ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாள். ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்துருச்சு. ஆமா, ஆவணி முடிஞ்சு புரட்டாசி பிறகுது. அதுல என்ன? வீட்டுக்கு வரி அவ்வளவு. வீட்டுக்கு 1.25 லட்ச ரூபா வரி. ஏன் இங்க நிலம் வாங்க போறியா? சாமி ஊர்வலம் வரணும், இந்த ட்ரம் செட்லாம் போடணும். மாப்பிள வரியெல்லாம் இங்க மாதிரி இந்த தடவை சேர்த்து வைங்க. அதுக்காக நான் எவ்வளவு வரியா வைக்கிறது? சின்னதா சிம்பிளா வச்சு முடிச்சுக்கலாம்பா. சரி பாபா, விநாயகர் எங்க கரைக்கு கொண்டு போறது? பாண்டிச்சேரி போலாமா? விநாயகர் கரைக்கா? நீ ஆல்ரெடி பாண்டிச்சேரி போயிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கிற. என்ன விட்டு யாரா பஞ்சாயத்து போறது? பஞ்சாயத்துக்கு நான் வரணும்டா. மறுபடியும் பஸ்ல இருந்து பேசுங்க. விநாயகர் என்ன ரேட்ல வாங்கலாம்? 150 ரூபா கையில கொடுங்க, வாங்கிட்டு வந்து தரேன். இல்ல 150 ரூபாய்க்கு எனக்கு ஒரு மானிட்டர் வாங்கி தரணும். ஆடம்பரமா தேவையில்லடா, சின்னதா விநாயகர் எடுத்தா போதும்டா. என்னப்பா வருஷத்துல ஒருக்கா தான் வருது, 100 ரூபா சேர்த்து போட்டுக்கலாம்பா. என்னப்பா 2 பேரும் சேர்ந்து ஆப்புவே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆக மொத்தம் இங்க எவனும் விநாயகர் சதுர்த்தி பத்தி பேச வரல. மாப்பிள நானும் அத்தான் முன்னே இருந்து சொல்றேங்க, வட கோயின் ஷாப் காமலாம். ஏன்னா பேசிட்டு இருக்கிறீங்க? முன்னையில இருந்து நானும் பாத்துட்டு இருக்கிறேன். போறதுன்னு முடியாச்சுன்னா நானும் வருவேன்டா. எடுறா வண்டியா. நானும் வரேன்டா.